ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தா சுத்தமாக அடையாளம் தெரியல. இப்போ ரீசெண்ட் டேஸில் எந்த இடத்துக்கு போனாலும் ஸ்டேஷன் பில்டிங் பார்க்க முடியறதே இல்லைங்க. அம்ரித் பாரத் ஸ்கீம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இடித்து தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ கிணத்த காணோன்ற கதை மாதிரி தான் இங்கே இருக்க பில்டிங் எங்கே போச்சுன்னு தான் தெரியல. ஸோ கொல்லம் ஜங்ஷன், கியூலான் ஜங்ஷன் வந்திருக்கோம். இன்னைக்கு இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி தான் சென்னையை நோக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரீசெண்டாக எல்ஹெச்பி பண்ண ட்ரெயினுங்க. ஸோ சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரெயின் நம்பர் 16102 கொல்லம் தாம்பரம் மெயிலில் தான் இன்றைக்கி ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புனலூர், செங்கோட்டை, தென்காசி, ராஜபாளையம், மதுரை வழியாக சென்னை போகிற ட்ரெயின். ரீசெண்டாக தான் அது எல்ஹெச்பி பண்ணாங்க, புது கோச்சஸ் கொடுத்து. ஸோ எல்ஹெச்பி பண்ணுறப்போ என்னால் போக முடியல. ஸோ இந்த பக்கம் வரும். ஸோ அந்த ட்ரெயினில் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தற்கல்ல சீட் போட்டு ஒரு பக்காவான சைடில் ஒரு சீட்டாக பிடிச்சாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம கோச்சோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்ஸ் ஆச்சு, என்ன லோக்கோ கொடுத்துருக்காங்க எல்லாமே கிளியராக பார்த்துட்டு இந்த சூப்பரான ஜேர்னியை கியூலான் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொல்லம் ஜங்ஷனோட மெயின் பில்டிங் செம்ம கிராண்டாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டிக்கெட் கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிஐ ஏடிஎம் பக்கத்தில் இருக்குது டிக்கெட் கவுண்டர். ஸோ அங்கே டிஸ்பிளே போர்டு தெரியுதுங்களா? ஸோ அதுதான் டிக்கெட் கவுண்டர். ரிசர்வேஷனும் சரி, அன்ரிசர்வ்டுக்குமே சரி. ஸோ அப்படியே பிளாட்ஃபார்முக்குள்ளே போவோம். இந்த டைமில் கொல்லம்லேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் கிளம்புங்க. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் 2-2.15 வாக்கில் கிளம்பும். நம்மளோட மெயில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பும். உள்ளே என்ட்ரு ஆனோடனே பிளாட்ஃபார்ம் 3 அனந்தபுரி நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம மெயில் பார்த்தீங்கன்னா 1A நிற்கும். நம்மளோட கொல்லம் மெயில் பார்த்தீங்கன்னா இன்னும் யார்டில் தாங்க இருக்குது, பிளாட்ஃபார்மில் ஸ்டாண்ட் பண்ணவே இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா வண்டி காலையில் வந்துட்டு இங்கேயே தான் நிற்கும். பட் ஆனால் இப்போ பாருங்கள் யார்டில் எடுத்து பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் சென்னை போகிற அனந்தபுரி கிளம்பியாச்சுங்க. 2:55 டைம் ஆச்சு. ஸோ டாட் ஆன் டைம் எடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வண்டி யார்ட்லேயே தான் இருக்குது. 3 ஆகுதுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வண்டி நவருது யார்ட்லேருந்து. நம்மளோட 16102 கொல்லம் மெயில் பிளாட்ஃபார்ம்குள்ளே ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கோச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது கோச்சஸாக தான் இருக்குது. ஸோ ஷன் பண்ணி முடித்த பிறகு லோக்கோ ஷாட், கோச்சஸ் ஷாட்ஸ் எல்லாமே கிளியராக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம 16102 கொல்லம் சென்னை மெயிலை புல் பண்ணுற லோக்கோ இவன் தாங்க. ராயபுரம் ஷெட்டோட வேப் சவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க, 30363. ஸோ நான் அந்த செலிப்ரிட்டி லோக்கோ வரும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த லோக்கோ போட்டாங்க. பட் ஆனால் இந்த லோக்கல் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாங்க். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் ஹாங்க். இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்தே ஒரு 6வது கோச் என்னமோ தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த புனலூர் ரூட்லலாம் போக ஹாங்கை சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ வாங்க இங்கேருந்து அப்படியே கோச்சஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்மளோட ஸ்லீப்பர் கோச்சுக்கு போய்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரிசர்வ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுறேன், அன்ரிசர்வ்லாம் இல்லை. இன்றைக்கி இந்த என்டையர் ஜேர்னிக்கு நம்மளுக்கு புக்காக இருக்க கோச் இதாங்க. S3ல் ஒரு சைடில் ஒரு சீட்டாக தான் விழுந்திருக்கு. அதுவும் 2025 மேடு புது கோச்சுங்க. சைடில் ஒரு சீட்டை போய் காட்டுறேன் நான். ஏறணுன்னே இருக்கிற ஃபஸ்ட்டு சைடில் வருதாங்க நம்மளுக்கு விழுந்திருக்கு. நம்ம 16102 கொல்லம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டாட் ஆன் டைம் 4 மணிக்கு கொல்லம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. இது டெய்லி ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின். இங்கே 4 மணிக்கு கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:05க்கு தாம்பரம் ரீச் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 736 கிலோமீட்டர், 14 மணி நேரம் 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெயின். ரூட்டு ஆல்ரெடி எல்லாருமே தெரிஞ்ச ரூட்டு தான்.
ஸோ இங்கே கொல்லம்லேருந்து கிளம்பி புனலூர், செங்கோட்டை, தென்காசி, ராஜபாளையம், மதுரை, திருச்சி, இந்த ரூட்டில் அப்படியே தாமிரபரணி போவோம். ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் கீழ்கோளூர்னு. இங்கே ஆக்சுவலாக அஃபிஷியல் ஹால்ட்டு கிடையாது, பட் ஆனால் அன்ஷெடியூல் ஹால்ட். இங்கே ஒரு 5 நிமிஷம் வண்டி நின்றுட்டு இப்போ தான் மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குந்தாரா தான். ஸோ 12 கிலோமீட்டர் அங்கே இருந்து. நம்ம ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஹால்ட் குந்தாரா ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் டிலே இல்லைங்க. ஷெடியூல் வந்து 4:12, டைம் பார்த்தீங்கன்னா 4:22. அடுத்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு கொட்டாரக்கரை தாங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் கொல்லம் ஜங்ஷன்லேருந்து கிளம்புச்சு. ஸோ ஒரு ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் டிபார்ட் ஆகுதுன்னா அந்த ட்ரெயினுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக அந்த ஸ்டேஷனில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சென்னை எக்மோரில் பார்த்துருக்கோம் இல்லை, எந்த ஸ்டேஷன்ஸில் போனாலுமே வண்டி கிளம்புற டைமில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்களா. ஸோ இந்த ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி நின்னாங்க. 3:15 ஒரு முறை கொடுத்தாங்க. நான் அதுக்கப்புறம் 40 மினிட்ஸ் கிட்ட வெளில தான் நின்றுருந்தேன். வராத ட்ரெயினுக்குலாமே அனௌன்ஸ்மெண்ட் கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்களே தவிர இந்த ட்ரெயின் கிளம்பி பிளாட்ஃபார்ம் மட்டும் வெளியில் வர வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்கலாம். அந்த கொடுத்த ஒரு முறை வந்து ஸ்டேஷன்ஸ் பேரில் எல்லாமே கிளியராக சொன்னாங்க. இந்த கொட்டாரக்கரா, தென்மலை, செங்கோட்டை, தென்காசின்னு எல்லா ஊருமே கிளியராக சொன்னாங்களா. சரி கேட்கறதுக்கு நல்லா இருக்கே, ரெக்கார்டு பண்ணலான்னு பார்த்தா ஒரு முறைக்கு மேலே சொல்லவே இல்லை. ரொம்ப வருத்தமாக போச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம். நான் இது 1 இயர்லேருந்து கிளம்புது, மெயின் பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்புனா கூட பரவாயில்ல. சேம் அதே 10 மினிட்ஸ் டிலேயில் கொட்டாரக்கராவை ரீச் இருக்குங்க. ஷெடியூல் வந்து 4:26, டைம் பார்த்தீங்கன்னா 4:36 ஆகுது. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன், இந்த செகண்ட் ஸ்டேஷன், இதுக்கு அடுத்தது பார்த்தா அவினேஸ்வரம் நிற்கும், அப்புறம் புனலூர் நிற்கும். ஸோ இந்த ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிப்பாங்க சென்னை போகிறதுக்காக. போர்டிங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இந்த ஸ்டேஷன்ஸில்.
அவனேஸ்வரம் ரீச் பண்ணியிருக்கோம் 14 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெட்யூல் வந்து 4:34, டைம் பார்த்தீங்கன்னா 4:48 ஆகுது. இதுக்கப்புறம் புனலூர் ஸ்டாப் இருக்குது. ஸோ புனலூருக்கு அப்புறம் அந்த சீனிக்கான ரூட் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொல்லம்லேருந்து இந்த புனலூர் செங்கோட்டை வரைக்குமே நிறைய பேர் இந்த ட்ரெயினை சென்னைக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த பிளாட்ஃபார்மே ஒரு மாதிரி கர்வி பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்களேன். ஸோ இப்போ சொல்லவே தெரியுதா? ஒரு 3 மினிட்ஸ் டிலேயில் புனலூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெட்யூல் 4:55, டைம் பார்த்தீங்கன்னா 4:58 ஆகுது. இங்கே நம்ம ட்ரெயினுக்கு பேங்கர் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக லோக்கோ அந்த சைடு நிற்கணும், அந்த பக்கம் வச்சிருந்த லோக்கோ இந்த சைடு நின்றுச்சு. ஸோ எலக்ட்ரிக் லோக்கோ புல் பண்ணுதா, பேங்கர் பார்த்தீங்கன்னா டீசல் லோக்கோ அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்டாச் பண்ணுற ஷாட் பின்னாடி போய் காட்ட முடியாது, இங்கே கோச்சிலேருந்தே காட்டுறேன் நான். 1610 Kollam Junction, Chennai Egmore Express via Seengottai, Madurai, Tiruchirappalli from Kollam Junction to Chennai Egmore has arrived on platform number 5. യാത്രക്കാരുടെ ശ്രദ്ധയ്ക്ക് 1610 കൊല്ലം ജംഗ്ഷൻ മിൽട്ടൺ ചെന്നൈ എഗ്മോർ വരെ പോകുന്ന എക്സ്പ്രസ് ഒന്നാമത്തെ പ്ലാറ്റ്ഫോമിൽ എത്തിച്ചേർന്നിരിക്കുന്നു. कृपया ध्यान दीजिए, सेंगोत्ताई, मदुरई, तिरुचिरापल्ली के रास्ते कोल्लम जंक्शन से आने वाली 1610 कोल्लम जंक्शन चेन्नई एग्मोर एक्सप्रेस प्लेटफॉर्म क्रमांक 1 पर आ चुकी है. இந்த செஷன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு 4-5 முறை கண்டினியூஸாக போடுறாங்கங்க. புனலூரில் கூட, கொல்லமில் ஒரே ஒரு முறை, அதுவும் வண்டி கிளம்புறதுக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டாங்க. இதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் போடவே இல்லை. இந்த வண்டியிலையுமே நம்ம வ்ளாக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இங்கேருந்து மதுரை வரைக்குமே இது பார்த்திங்கன்னா கொல்லம், திருவனந்தபுரம், நாகர்கோவில், திருநெல்வேலி, ஸோ இந்த ரூட் வழியாக மதுரை போகிற ட்ரெயின் இது. தெரியுதுங்களா? பின்னாடி எஸ்எல்ஆருக்கு அப்புறம் ஒரு டீசல் இன்ஜின் அட்டாச் ஆகிருக்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செங்கோட்டை வரைக்கும் பேங்கராக வரும். இது
ரயில்வே பாலம் தெரிஞ்சு பாருங்க, அதில் போவோம் நம்ம. பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குல்ல இங்கேருந்து பார்க்க சொல்ல. காற்று சவுண்டு கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவ்வளோ காற்று அடிச்சிட்டு இருக்கீங்க. ஓ, ஃபர்ஸ்ட் டனல். ஃபோனை கையில் பிடிச்சி இந்த இடம்லாம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் செம்மையாக நடக்குது. ஸோ இந்த இடத்த பார்த்தாலே தெரியும், இந்த ஜாயிண்டில் அப்படியே மார்க் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிலேயில் தென்மலை ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 5:45, டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. இதுக்கு அடுத்து தான், இந்த ஸ்டேஷனுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சீனிக்கான 13 கண்ணாறு பிரிட்ஜ் வரும். ஸோ கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜை காமிச்சிட்டு அப்படியே போய் சீட்டில் உட்காந்துக்கலாம். ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் வந்து டோர்கிட்டே தான் நின்றுட்டு வரேன். ஸோ ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. பட் சீசன் டைமில், ஆஃப் சீசன் டைம் தான். பட் ஆனால் ஆஃப் சீசன் டைம்லேயும் இந்த கர்வ்ஸு, இந்த எல்ஹெச்பி கோர்ஸ் மேலே சன்செட் அப்படியே படியறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குது பார்க்க சொல்ல. இங்கே இந்த ட்ரெயினில் கோச் காம்போசிஷன் பார்த்துடலாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 17 கோச் இருக்குது. அதில் தேர்ட் ஏசி 2 கோச்சு, செகண்ட் ஏசி 1 கோச்சு, ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா 8 கோச் இருக்குது, அன்ரிசர்வ் 4 கோச் இருக்குது. ஸோ எஸ்எல்ஆர் ஒன்றும், ஜென்ரேட்டர் காரும் ஒன்று வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 அன்ரிசர்வ், பேக்கில் 2 அன்ரிசர்வ் வரும் இந்த ட்ரெயினில். எல்லா கோச்சுமே பார்த்தீங்கன்னா 2025 மேட் புது கோச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே பழைய கோச் ஒன்றுமே கிடையாது.
தி ஃபேமஸ் 13 ஆர்ச்வேஸ் 13 கண்ணாறு பாலத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பாலத்து பக்கத்தில் ஒரு ரோடு போவாங்க. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து புனலூர் போகிற ரோடு வைஸும் வந்தீங்கன்னா இது ஒரு சீனிக்கான ரோடு தான். ஸோ செம்ம சீனிக்காக இருக்கும். ஏன்னா ரோட்டை ஒட்டின மாதிரியே ஒரு ஆறு போகும். ஸோ சீசன் டைம், அதாவது மான்சூன் சீசன் டைமில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சொர்க்கமே இருக்காது. இங்கே சொன்னால் பார்த்தீங்கன்னா ரோடு பக்கத்துலேயே ஆறு வருது. ஆக்சுவலாக இதுதாங்க அந்த ரோடு. ஸோ இந்த ரோட்டில் பஸ் ஜேர்னி பண்ணணுன்னா உங்களுக்கு தென்காசிலேருந்து புனலூர் பஸ் இருக்குது, செங்கோட்டையிலேருந்து பஸ் இருக்குது. ஸோ பட் ஆனால் டைமிங் பஸ் தான் அது எல்லாமே. ஸோ நம்ம டைமிங் விசாரிச்சுக்கிட்டா இந்த ரோட்டில் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த சீசன் டைம்லலாம் வந்தீங்கன்னா. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6:15 கிட்ட ஆகிடுச்சுங்க. மத்தியானம் லஞ்சு கூட சாப்பிடல இன்றைக்கி. ஸோ அதனால் சமோசா ட்ரெயினில் வாங்கியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ். எண்ணெய் ஓவராக தான் இருக்குது. பட் ஆனால் பசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ஆன்போர்ட் கேட்ரிங்லாம் ஃபெசிலிட்டி கிடையாதுங்க. ஸோ இந்த ஒரு செக்ஷனில் மட்டும் இந்த முன்னாடி தென்மலை ஸ்டேஷனில் ஏறி செங்கோட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க சேல் பண்ணுவாங்க. ஐஆர்சிடிசி வெண்டர்ஸ்னால் ஆனால் இந்த ஷார்ட் ஸ்ட்ரெச் மட்டும் ஏறி அவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ நிறைய முறை வருஷம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஸோ சமோசாவும் டீயுமே சேல் பண்ணிட்டுப்பாங்க. மற்றது டீ சமோசா தான். அதுவே வர சொல்ல ஃபஸ்ட்டு வாங்கிட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ போயிட்டு வர சொல்ல பார்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இப்போவே பார்த்தீங்கன்னா டப்பா ஆல்மோஸ்ட் பாதி காலி ஆயிடுச்சு. அவர் போன கோச்சில் தான் ஏறினார். இந்த கோச் வரதுக்குள்ள பாதி டப்பா காலி ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் கோச்சில் வாங்கிக்கலாம். இனிங்கன்னா தெரியல, ரொம்ப ஆயிலாக இருக்குது. பட் ஏன்னா பரவாயில்ல, கொஞ்சம் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டேஷன் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஒரு 6 மினிட்ஸ் பிஃபோர் டைமில் ஆரியங்காவை ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 6:34, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 6:28 வந்துருச்சுங்க. ஸோ இங்கே இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஹால்ட்டு கொடுத்தாங்க இந்த ட்ரெயினுக்கு. ஸோ ரொம்ப கொஞ்சம் மாதங்கள் தான் ஆச்சு. பட் ஆனால் நிறைய பேர் இந்த ஸ்டேஷனில் வந்து போட் பண்ணுறாங்க. அது பாருங்கள், அன்ரிசர்வ்டு கோச்செல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் மட்டும் வெளியில் தான் நிற்கிது. பட் ஆனாலும் நிறைய பேர் இந்த ட்ரெயினை இங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்கங்க. ஸோ வந்து சீட் நம்பர் கேட்டுக்கிட்டு என்னென்ன ஆர்டர் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் அந்த குருவாயூர் மதுரை ட்ரெயின் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ஏன்னா மதியான டைமில் இந்த இடத்துக்கு வருமா, ஸோ சுத்தமாக லஞ்ச் ஆப்ஷன் எங்கேயுமே கிடைக்காது. இந்த ரூட்லையுமே கிடைக்காது, செங்கோட்டையிலையும் கிடைக்காது, தென்காசிலையும் கிடைக்காது, அதுக்கு அடுத்த ஸ்டேஷனில் எதுவுமே கிடையாது. ஸோ லஞ்சுக்கு ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ஸோ இன்றைக்கி நைட்டுமே என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அவர்கிட்டயே பார்த்தீங்கன்னா இட்லி ஒரு செட் ஆர்டர் பண்ணிட்டேன். இட்லி பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 4 இட்லி 60 ரூபாவும். பட் ஆனால் கிடைக்காத பட்சத்துக்கு அது எவ்வளோ பெட்டர்னு சொல்லலாம். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா 4 சப்பாத்தி 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா சுத்தமாக வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த ரூட்டில். செங்கோட்டையில் விற்றா உண்டு. அதுவும் செங்கோட்டையில் ஸ்டேஷனில் ஒரே ஒரு கடை தான் இருக்கும். அதுவும் அது நடுவில் இருக்கும். பின்னாடி வந்து முன்னாடி வர முடியாது, முன்னாடி வந்து பின்னாடியும் போக முடியாது. நம்ம போகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து இது பெட்டர் ஆப்ஷன்னே சொல்லலாம்.
இது கொஞ்சம் லென்த்தியான டனலுங்க. அதுவும்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாடு பார்டர் கிட்ட வந்தாச்சு, பகவதிபுரம் கிட்ட. இந்த டனல் பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மொத்தம் 2.5 நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு. ஸோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் தான் போட்டிருப்பேன் நான். தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுங்க நம்ம. செங்கோட்டை ரீச் பண்ணியாச்சு, தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஹால்ட் ஸ்டேஷனுங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் பிஃபோரில் வந்திருக்கு. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 7:10, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:80 வந்துருச்சு. புனலூரில் அட்டாச் பண்ண பேங்கர் பார்த்தீங்கன்னா இங்கே டிட்டாச் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இங்கே ஒரு கடை தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 கடை வச்சுருக்காங்க. தண்ணி பாட்டிலாம் இப்போ இங்கே தான் வாங்கினேன் நான். பட் ஆனால் ஃபுட் டின்னருக்கு ஆப்ஷன் இங்கே இல்லை. தண்ணி பாட்டில் சிப்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். டின்னருக்கு வந்து ஆப்ஷன் எதுவுமே கிடையாது இந்த சர்ச்சில் இப்போ கூட. வண்டி எண் 1610 கொல்லம் ஜங்ஷன் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இன்னும் சில நிமிடங்களில் நடைமேடை 1 இருந்து புறப்படும். Your attention please. Train numbers 1610 Kollam Junction Tambaram Express will leave shortly from platform number 1. यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 1610 कोल्लम जंक्शन तांबरम एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 1 से थोड़ी ही देर में रवाना होगी. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 4 மணிக்கு கொல்லம்லேருந்து கிளம்புது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணிக்கே கிளம்பிடும். அப்போது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 மணி வாக்கில் செங்கோட்டை வந்துட்டு சென்னை பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 3க்கே ரீச் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்டில் சீட்டு கிடைக்கிறதுல ரொம்ப குதிரை கொம்பாக இருந்துச்சு. ஏன்னா இந்த செங்கோட்டை சென்னை ஸ்டெச்சில் வந்து ஃபர்ஸ்ட் போகிற ட்ரெயின் இதுவாக இருக்கிறதுனால க்ரௌடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம் பேக் ஆகிடும் இந்த ட்ரெயினில். இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இப்போ லேட்டாக வருது. இப்போ ஆல்மோஸ்ட் 7:15 ஆயிடுச்சு. இப்போ தான் செங்கோட்டைக்கெல்லாம் வந்திருக்கல. முன்னாடி பொதிகை போயிடுவான், சிலம்பு இருந்துச்சுன்னா சிலம்பு போயிடுவான், செங்கோட்டை தாம்பரம் இந்த ட்ரெயின்லாம் போகிறதுனால இந்த ட்ரெயினுக்கு இப்போ இந்த கொல்லமேலுக்கு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் போகிற அளவுக்கு காலியாக தாங்க இருக்குது. அவ்வளோ ஜாம் பேக் க்ரௌடில் இல்லை. முன்னாடியில் இது ஒரு கடை தாங்க இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி கூட 2 கடை கிட்ட வச்சுருக்காங்க. தென்காசி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 4 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 7:28, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:32க்கு வந்துச்சு. செங்கோட்டை ஸ்டேஷனை விட இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது. அன்ரிசர்வ்டுக்கும் சரி ரிசர்வ்டுக்கும் சரி. நம்ம ரிசர்வ்டுக்கு வச்சே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காலியாக வந்தது, இங்கே செம்ம பேக் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் அந்த ராஜபாளையம் ரூட் எடுத்து போய்ட்டோம். ராஜபாளையம் சிவகாசி இந்த ரூட் விருதுநகர் ஜாயிண்ட் ஆகி விருதுநகர்லேருந்து அப்படியே மதுரை போனோம் ட்ரெயின். காசி விஸ்வநாதர் கோயில் கோபுரங்க, தென்காசி கோயில். ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் கடையநல்லூர் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 7:43, டைம் பார்த்தீங்கன்னா 7:53 ஆகுது. ஸோ இந்த ஜேர்னிக்கு எனக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். கொல்லம்லேருந்து தாம்பரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 540 ருபீஸ் ஆச்சு. நான் வந்து தட்கலில் தான் டிக்கெட் போட்டேன். இதே நார்மலாக போட்டிருந்தீங்கன்னா 420 ருபீஸு. தட்கல்னால 120 ரூபா எக்ஸ்ட்ரா வருதுங்க. அதுக்கு இல்லாமல் அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ்லாம் அதெல்லாம் செப்பரேட். ஸோ ஃபேர் மட்டுமே 540 ஆச்சு எனக்கு.
கொல்லம்லேருந்து தாம்பரம் வரைக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை வீக் டே தாங்க. தேர்ஸ்டே தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நார்மல் வெயிட்டிங் லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 25 தான் இருந்துச்சு கொல்லம்லேருந்து சென்னை வரைக்குமே. பட் ஆனால் அந்த ப்ராபபிலிட்டிலாம் இருக்குல்ல, கன்ஃபர்மேஷன் ப்ராபபிலிட்டி, அதிலலாம் செக் பண்ணி பார்க்க சொல்ல கண்டிப்பாக RAC தான் வரும்னு சொல்லி காமிச்சிது. ஸோ எதுக்கு ரிஸ்க்? ஆல்ரெடி 2 நாள் செம்ம லாங் ட்ரிப்பில் இருந்துட்டு வரோமா. ஸோ சுத்தமாக தூங்கலைன்னா முடியாது. நாளைக்கு நேராக வேலைக்கு போகணும் நான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தட்கலில் டிக்கெட்டு போட்டு வந்தாச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரண்ட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. தேர்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 40 சீட்டுக்கிற கரண்ட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. இருக்கதே 2 கோச்சு, அதில் பார்த்தீங்கன்னா 40 சீட்டு கரண்ட் அவைலபிலிட்டி. ஆர்டர் பண்ண டின்னர் வந்துருச்சுங்க. ஸோ தென்காசி தாண்டின பிறகு சங்கரன் கோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கோவில் கோபுரம் கிளியராக தெரியுங்க. ஸோ தெரியுதுல. சங்கரன் கோவில்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க. ஸோ ஹெவியாக பார்த்தீங்கன்னா கூட்டம் ஏறுது. அன்ரிசர்வ்டாக இருந்தாலும் சரி, ரிசர்வ்டுக்கும் சரி. சங்கரன் கோவில் ரீச் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டிலேலங்க. ஷெடியூல் வந்து 8:03, டைம் பார்த்தீங்கன்னா 8:18 ஆகுது. ஸோ டின்னர் வந்தாச்சு. ஸோ கடைநல்லூர் தான் நம்பருக்கு டின்னர் வந்தாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஃபேர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹை தான். பட் ஆனால் அந்த உண்டான அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையான்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நான். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன்ஸ் மட்டும் காமிச்சிட்டு மதுரையில் போய் கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொல்லத்துலேருந்து ஆரம்பித்தோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நான் வந்து இந்த புனலூர் செக்ஷனே பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்து வச்சுட்டேன். எதுவுமே கட் பண்ண போகிறதில்ல, எடுத்தது அப்படியே போட தான் போகிறேன். ஸோ வீடியோ லென்த்துமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தான் வரும். ஸோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 60 ரூபா இட்லி இதுதாங்க. 4 இட்லி சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்லி பார்த்து சொல்லி லைட்டாக காஞ்சி பண்ண முடியாது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஆக்சுவலாக ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 8:43, நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:03, ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கு. போர்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு இன்றைக்கி மதுரை வரைக்கும் இருக்குங்க கொல்லம்லேருந்து. ஸோ இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் போட் பண்ணுறாங்க. இங்கே S4 இருக்குது, ஆனால் போர்டில் பாருங்கள் S7ன்னு போட்டு. இதான் எல்லாருக்குமே குழப்பமே. ஸோ எல்லாருமே மாறி அதுக்கு தான் ஓடுறாங்க. போர்டு தான் ப்ராப்பராக இல்லைன்னா போடுறதே உருப்படியாக போட மாட்டேன்றாங்க. ஆக்சுவலாக ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ICFல ரன் ஆகிற போர்டு. ஸோ ICFல ரன் ஆக சொல்ல S10 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ LHP மாற்றின போர்டு இன்னும் அப்டேட் பண்ணல போருக்கு, அதனால தான் அப்படி காட்டுது. 17 மினிட்ஸ் டிலேயில் சிவகாசி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 9:08, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:25க்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தூங்க தாங்க போகிறேன் நான். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொல்லம்லேருந்து எடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம். முன்னாடி ஜேர்னிஸ்லாம் பார்த்துருப்பேன், கண்டினியூஸாக ஸ்லீப்லெஸ் ஜேர்னியாக தான் இருக்குது. தூங்கிட்டு இன்பிட்வீன் எந்திரிச்சா மதுரையை காட்டுறேன். ஏன்னா மதுரை கண்டிப்பாக காமிச்சாகணும். ஏன்னா மதுரை வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டேஷன். எந்திரிச்சா கண்டிப்பாக மதுரை காட்டுறேன் நான். அப்படி இல்லைன்னா மார்னிங் செங்கல்பட்டுலேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க. செம்ம டயர்டாக இருக்குது, கண்ணை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் ஸ்லீப்பரில் டிக்கெட் போட்டதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்னி எண்ட் டு எண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணணுன்ற ஒரு ரீசனுக்காக தான். ஸோ அன்ரிசர்வ்டில் உட்காந்து கிளியராக எடுக்க முடியாது. ஸோ ஸ்லீப்பரில் உட்காந்து கொஞ்சமாச்சும் எடுத்துகிட்டு வரலாம் தான். பட் ஆனால் கண்டினியூஸாக 3 டேஸாக செம்ம ஜெர்னியில் இருக்கேன். எல்லா வீடியோஸும் முன்னாடி பார்த்துருப்பீங்க.
எதுவுமே கேப்பு கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா சடனாக அடுத்தடுத்து ஜேர்னிஸாக பண்ணிட்டு இருக்கோமா. கண்ணு சுத்தமாக முடியல. நாளைக்கால பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒர்க் போகணும். ஸோ அப்படியே போய் தூங்குறேன் நான். ஏன்னா இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இது இம்பார்ட்டண்டான ஸ்டேஷன்ஸ் இந்த ரூட்டு. ஸோ மதுரைக்கு மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெகுலராக கவர் பண்ணுற ரூட்டு தான். நிறைய வீடியோஸ் மதுரைக்கு மேலே காமிச்சிருக்கோம். ஸோ அதனால போய் தூங்குறேன் நான். இன்பிட்வீன் எதிர்த்தா கண்டிப்பாக எல்லா ஸ்டேஷனையும் காட்டுறேன். விருதுநகர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10 minutes இல்லைங்க. ஷெட்யூல் 9:43, டைம் பார்த்தீங்கன்னா 9:53 ஆகுது. சீட் நம்பர் 8 வரலையா? அங்கேயே தூங்குறேன்னு சொன்னேன். பட் ஆனால் சுத்தமாக தூங்க முடியலங்க. ஸோ மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ½ hour டிலேயில். ஷெட்யூல் வந்து 10:30, டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. ஆக்சுவலாக திருப்பரங்குன்றம்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கே வந்துருச்சு வண்டி. ஸோ அவுட்டரில் ரொம்ப நேரம் போட்டு இப்போ தான் கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா போடி நாயக்கனூர் வண்டி போன பிறகு தான் இது கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. அதனால தான் இவ்வளோ டிலே. ஏன்னா என் கோச்சில் வந்து நிறைய பேர் மதுரையிலேருந்து போட் பண்ணுறாங்க. ஸோ அதே காமிச்சிட்டு படுத்துடலாமேன்னு ஒரு ஐடியாவில் தான் காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் போய் தூங்க தாங்க போகிறேன் நான். இருந்த டயர்டுக்கு பார்த்தீங்கன்னா சரியான தூக்கங்க. மதுரை தாண்டி தூங்கினேன். இப்போ தான் ஜஸ்ட் எழுந்திரிச்சேன். செங்கல்பட்டு முன்னாடி ஒட்டிவாக்கத்தில் ஹால்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. வண்டி பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour டிலேயில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ 4:28 இங்கே வந்திருக்கணும். டைம் பார்த்திங்கன்னா 5:30 கிட்ட ஆகுது. ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. என்ன ஸ்லாக் இருக்குது கண்டிப்பாக நம்ம வண்டிக்கு. எக்ஸ்பிரஸ் வழி தாம்பரம் இன்னும் சில நிமிடங்களில் நடைமேடு 4 இருந்து புறப்படும். 1 hour 4 minutes டிலேயில் செங்கல்பட்டு ரீச் ஆயிருக்குங்க. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 4:48, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:52 ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஸ்லாக் இருக்குது. ஆக்சுவல் ஷெட்யூல் அரைவல் வந்து 6:05 தான். பட் ஆனால் இங்கேயே 5:52 ஆயிடுச்சு. ஸோ எத்தனை மணிக்கு தாம்பரம் ரீச் ஆக போகுதுன்னு தெரியல. ஆஸ் பர் இந்த ட்ரெயினோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா
பின்னாடி வர நெல்லையும் சேதுமே நம்மளுக்கு ஓவர்டேக் இருக்குது. ஸோ அது நம்மளை ஓவர்டேக் பண்ணும். ஆனால் அவனே பார்த்தீங்கன்னா இன்னும் லேட்டாக தான் வந்துட்டுருக்கான். ஸோ ஓவர்டேக் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு 1800 கிலோமீட்டர்ஸ் ஜேர்னி ஆல்மோஸ்ட் ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. 2 நாள் கண்டினியூஸான ஜேர்னி எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு சின்ன ஸ்ட்ரெச் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரீச் பண்ணியாச்சுங்க. ஒரு 33 மினிட்ஸ் டிலேயில். ஷெடியூல் வந்து 6:05, நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 6:38. அதாவது வந்துட்டு அங்கே செங்கல்பட்டு அவுட்டரில் போட்டாங்களா, அதுவும் இல்லாமல் தாம்பரம் அவுட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கிட்ட போட்டாங்க. இந்த மதுரை தேஜஸ்லாம் போன பிறகு தான் கிளியரன்ஸே கொடுத்தாங்க வண்டிக்கு. ஸோ ரொம்ப டிலேயில் தான் இன்னைக்கு ட்ரெயின் சென்னைக்கே வந்துருச்சு. இன்கேஸ் ஸ்லாக் எல்லாமே சேர்த்து 33 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கு. ஒரு சூப்பரான ஜேர்னி தான். கொல்லம்லேருந்து புனலூர், செங்கோட்டை, தென்காசி, ராஜபாளையம், மதுரை, திருச்சி, விழுப்புரம் வழியா சென்னைக்கு நைட்டு மதுரை வரைக்கும் கவர் பண்ணிட்டு படுத்த வந்தான். திடீர்னு நினச்சி பார்த்தா ஒட்டி பக்கத்தில் ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு. இன்பிட்வீன் விழுப்புரத்தில் திருச்சியில் நின்னதெல்லாம் சுத்தமாக தெரியவே இல்லை. அவ்வளோ டயர்டில் இருந்தேன் நான். ஆல்மோஸ்ட் ஒரு 1810 கிலோமீட்டருங்க. ஸோ ஒரு சூப்பரான லாங்கான ஜேர்னி இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்த சூப்பரான ஜேர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்கு. டடா.